ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல நடிக்கிற நம்ம கதிர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியலை தொடர்ந்து பார்க்குறவங்க நம்ம வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் 3 மகன்களில் உங்களுக்கு யார் பிடிக்குங்கிறது சொல்லுங்கள். சரவணன், செந்தில், கதிர் 3 பேர்த்தில் யாருக்கு அதிக லைக்ஸ் அண்ட் கமெண்ட் வருதுங்கிறத பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கதிர் பற்றி சொல்கிறதுக்கு நிறையாவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அவரோட நிஜ பெயர் ஆகாஷ் பிரேம்குமார். அவர் சென்னையை சேர்ந்தவர் தான். பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு எல்லாமே சென்னையில் தான் பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமாக வந்துட்டு அனிருத் படித்த கல்லூரியில் வந்துட்டு இவரும் படிச்சிருக்காரு. அண்ட் காலேஜ் டைம்லேருந்து இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். அனிருத் வந்துட்டு இவருக்கு நிறைய விஷயத்தில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, சினிமாக்குள்ளே வரக்குன்னு சொல்லி ஒரு நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அனிருத் ஆல்பம்லேயும் வந்துட்டு இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவருடைய அப்பா வந்து ஒரு டாக்டராக இருக்கார். ஸோ இளைய தளபதி அவங்க ஃபேமிலியில் என்ன ட்ரீட்மெண்ட்னாலும் இவங்க அப்பாவை தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி டாக்டராக இருக்கனால எந்த ஒரு விஷயம்னாலும் இவங்களை தான் காண்டாக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தளபதிக்குமே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய இன்ஜுரிஸ் ஆனாலுமே வந்துட்டு இவங்க அப்பா கிட்ட தான் வருவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் மீட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவர் கூட சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு எடுத்துப்பேன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நடித்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா சென்னை 28ல் வந்துட்டு இவர் அறிமுகமாயிருக்காரு. அது தொடர்ந்து வந்துட்டு த்ருவ் விக்ரம் நடித்த படத்தில் வந்துட்டு வர்மான்ற படத்தில் வந்துட்டு இவர் ஒரு சின்ன ரோலில் வந்துட்டு நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து வந்துட்டு 10க்கும் மேற்பட்ட படங்களில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ரோலில் வந்துட்டு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவருக்கான முதல் சீரியல்ஸ். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ்லலாம் வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி அந்த சீரீஸ் எல்லாம் வந்துட்டு ஹிட் ஆகிருக்கு. அதை தொடர்ந்து வந்துட்டு சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இவருக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ்க்காக வந்துட்டு நிறையவே அவார்டு வாங்கியிருந்திருக்காரு. அப்பா வந்து டாக்டராக இருந்தாலும் டாக்டர் துறையில் போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் சினிமா துறையில் கண்டிப்பாக ஏதாவது சாதிக்கணும், அது வந்துட்டு நம்ம சொந்த காலில் வந்துட்டு வாய்ப்புகளை உருவாக்கி நல்ல ஃபிலிமில் பெரிய ஹீரோ லெவலுக்கு வந்துட்டு சாதிக்கணுங்கிறது தான் இவரோட ட்ரீம்னு சொல்லி நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் மேன்மேலும் வளர்றதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாம், ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம். தேங்க்யூ ஸோ மச்.